கேட்டதெல்லாம் கொடுப்பவளே கங்கையம்மா நீயம்மா, எங்கள் குறை தீர்த்திடுவா எங்க ஊரு எல்லையம்மா, கேட்டதெல்லாம் கொடுப்பவளே. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அருள்வாக்கு அம்மா கிருஷ்ணகிரி மாவட்டத்துலேருந்து பேசுகிறேன். அம்மா வந்து நம்ம திருப்பத்தூர் மாவட்டத்துலேருந்து வந்திருக்காங்க. அம்மனுக்கு மகா கும்பாபிஷேகம் வச்சுருக்காங்க. அதுக்கு நம்ம காட்டார் அம்மாவுக்கு அழைப்பு கொடுக்கணும்னு சொல்லி வந்திருக்காங்க. அந்த தாய் உள்ளத்துக்கு என் நன்றிகள் பல. என்ன ஒரு விஷயம்னா, என்கிட்ட ஒரு முறை தான் பேசியிருக்காங்க. அப்பா கிட்ட பல தடவை பேசியிருக்காங்க. ஆனால் அவங்ககிட்ட நான் பேசக்கூடிய ஒரே வாய்ப்பு ஒரே முறை தான் நான் பேசின உடனே, அம்மா நீங்கள் கஷ்டப்பட்டு உருவாக்கின அந்த சன்னிதானத்திலிருந்து என்னுடைய தாய் எங்களுடைய சன்னிதானத்துக்கு வந்தால் எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷமானு சொன்ன அடுத்த நிமிஷமே எதை பற்றி யோசிக்காதீங்கம்மா, நான் கண்டிப்பாக வருவேன்னு சொல்லியிருந்தேன். இன்னைக்கு அந்த தாய் உள்ளம் நான் பேசின வார்த்தைகளை மதித்து இன்னைக்கு நம்ம காட்டார ஓம் சக்தி அம்மன் சன்னிதானத்தை தேடி வந்திருக்காங்க. கண்டிப்பாக அந்த தாய் உள்ளம் அம்மா சத்தியம்மா பல்லாண்டு வாழணும், அவங்க நல்லா இருக்கணும், அவங்க செய்யக்கூடிய ஆன்மீக பணிகள் மேலும் மேலும் வளரணும், இன்னும் அவங்க நல்லபடியாக இன்னும் உயர்ந்து வரணும். கண்டிப்பாக நம்ம திருப்பத்தூர் மாவட்டத்தில் எந்த இடம்ன்றது அம்மாவே சொல்கிறேன். திருப்பத்தூர் மாவட்டம் மண்டலாடி கிராமம் வளையடி வாரத்தில் இருக்கிறாங்க. வேட்டக்காளி அம்மன் கோயில். அம்மா நாங்க சிறப்பு விருந்தினரா அம்மாவை அழைக்க வந்திருக்கோம். ரொம்ப சந்தோஷம். உண்மையாவே நம்ம ஒரு ஆன்மீகம் அப்படின்னாக்கா சில பேருக்கு அந்த போட்டி போறாமைகள் இருக்கும். ஐயோ இவங்க இப்படி வராங்களா, அவங்க இப்படி இருக்குவாங்களா. கண்டிப்பா அது ஒண்ணு இருந்தாக்கா நம்மளை யாருமே வாழ வைக்காது. அதை ஒண்ணு மட்டும் புரிஞ்சுக்கிங்க. நம்ம இல்லாம இருந்து கை கொடுத்தாதான் ஆன்மீகத்தை வளர்த்தணும்ன்றதுதான் என்னுடைய நம்பிக்கை. ரொம்ப சந்தோஷமா. ஆனா அந்த தாய் உள்ள பாரு, அம்மா இப்படி இருக்காங்க அப்படின்னு நினைக்கல. என் தாய் நான் இருக்கிற இடத்துல வரணும் அவங்க ஆசைப்பட்டு வந்திருக்காங்க. பார்த்தா அந்த அன்புக்கு நாங்க மதிப்பு கொடுத்து அதுக்கு விலை கொடுத்து தான் நாங்க போறோம். கண்டிப்பா செல்ல பிள்ளைங்களா எந்த டேட்டு அப்படின்றது இந்த வீடியோ மூலியமா சொல்றேன். வருவான் டேட் 18-19 நிச்சயமா நான் வருவேன் செல்ல பிள்ளைங்க. திருப்பத்தூர் மாவட்டத்துக்கு நான் வருவேன். கண்டிப்பா அந்த அன்பு தாய் உள்ளத்துக்காக வருவேன். ஒரே முறை பேசின உடனே அவங்களுடைய புரிதல் புரிஞ்சிச்சு. அவங்க அந்த செலவைக்கு அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்குவாங்க, அந்த வழி எவ்வளவு அசிங்கத்தை சுமந்து அது பின்னாடி எத்தனை வழிகள் இருக்கும். அம்மாவும் பேசியிருந்தாங்க. அதை நினைச்சுதான் அம்மா கிட்ட நானும் பேசினேன். அம்மா நானும் ஒரு ஊர்ல வைக்க எவ்வளவோ வழிகளை சுமந்துதான் நானும் ஒன்னொன்னா உருவாக்குறேன். உங்களுடைய காலடி எங்க மண்ணுக்கு படணும், இந்த சக்தி அம்மா அங்க கும்ப தண்ணியை ஊத்தணும்ன்றது என்னுடைய ஆசை. அதால அம்மா வளைக்க வந்திருக்காங்க. செல்ல பிள்ளைங்களா, ஒரே ஒரு விஷயம், ஒரு கும்பாபிஷேகம் அப்படின்றது நம்ம என்ன சொல்லுவாங்க, ஒரு 1000 கோயிலுக்கு நடத்தக்கூடிய கும்பாபிஷேகம், லட்சம் கோடி அதெல்லாம் கணக்கே கிடையாது. அதெல்லாம் பார்க்கணும். அந்த கும்ப தண்ணிலாம் நம்ம மேலே படணும், அது கோடி புண்ணியம் பண்ணியிருக்கணும். அந்த புண்ணிய ஸ்தலத்தில் நான் போய் அந்த கலசம் தீர்த்த தண்ணி நான் ஊற்ற போகிறேன் அப்படின்னும் போது மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். கண்டிப்பாக நம்ம இந்த தாயினுடைய அருளும் இங்கே இருக்கக்கூடிய எல்லா தாயினுடைய அருளும் உங்கள் எல்லாருக்கும் கிடைக்கட்டும். அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றிகள். எல்லாரும் கலந்துக்காங்க. கண்டிப்பாக சொல்லுங்களா, எல்லாருமே கலந்துக்குங்க. நாங்களும் கலந்துக்கிறோம். அதுக்கப்புறம் இவங்க பார்த்த உடனே அந்த முகத்துல கள்ளம் கவடம் இல்லாத ஒரு பாவனை. கண்டிப்பா அவங்க நல்லா இருக்கணும் செல்ல பிள்ளைங்களா. நான் எப்பயுமே அதாவது சில பேருக்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயங்கள் அதுதான், என்னைக்குமே போட்டி பொறாமை இல்லாத வஞ்சகம் இல்லாததான் ஒரு ஆன்மீகத்துக்கான வழிகள் ஆரம்பமே தவிர என்னைக்குமே கெட்டதுக்கோ அதுக்கு கிடையாது. அந்த மாதிரி தான் இப்போ அந்த தாய் உள்ளமும் நான் பார்த்துக்கிறேன். கண்டிப்பா எல்லாருமே நல்லா இருக்கணும். எல்லாருக்குமே அம்பாளுடைய அனுகிரகமும் அருளும் கிடைச்சி பல்லாண்டு வாழணும். அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றி பல. நன்றி, வணக்கம் சொல்ல பிள்ளைங்களா. அவங்களால உருவாக்கப்பட்ட மாதிரி கூட நான் நினைச்சுக்காங்க. ஏன்னா அவங்க சாதிக்கணும் அப்படின்ற மாதிரி எத்தனை எதிர்ப்பு வந்தாலும் போராடி சாதிக்கிறாங்க. அதுதான் அம்மா மேலே எனக்கு ரொம்ப பிடிச்சது. அம்மாவை அழைக்கக்கூடிய காரணமும் அதுதான். அம்மாவுடைய சக்தி கால் அங்க எங்க மண்ணுல படணும் அப்படின்றதுதான் என்னுடைய இது. இந்த பெண்ணுக்குரிய தைரியம் அது. அந்த தைரியத்தை சில பேர் வெளிப்படுத்துறது நம்ம வெளிப்படுத்துறோம். யார் வந்த போது எதிர்த்து நின்று நம்ம ஆன்மீகத்தை தான் நம்ம வளர்த்துறோம், நம்ம வேற ஏதோ வளர்த்துறோம். இதுல எத்தனையோ பேர் ஏதோ பேசுறவங்க பேசின்னு போறாங்க. அதை பத்தி நமக்கு என்ன இருக்குது? நம்ம பாட்டு நம்ம பாதியை நோக்கி போயிட்டே இருக்கிறோம். கண்டிப்பா அழகான வார்த்தை சொல்லிட்டீங்க. சரி, நன்றி, வணக்கம். எல்லாரும் கலந்துக்காங்க. செல்ல பிள்ளைங்களா பாரு, நம்ம அம்மன் பேரு போட்டிருக்காங்க. ஸ்ரீ காட்டாளர் அம்மன் போட்டு அழைப்பு கொடுத்துருக்குறாங்க. கங்கையம்மா நீயம்மா, எங்கள் குறை தீர்த்திடுவா எங்க ஊரு எல்லையம்மா, நீ இருக்க கவலை என்ன
கருமாறி உமையவளே தீமைகளை தீர்த்திடுவாய் திசையாவும் காப்பவளே அம்மா அம்மா கங்கையம்மா உடனே வருவாய் நீ அம்மா உன்னை விட்டால் யாரம்மா உலகை காக்கும் தாயம்மா அம்மா அம்மா கங்கையம்மா உடனே வருவாய் நீ அம்மா உன்னை விட்டால் யாரம்மா உலகை காக்கும் தாயம்மா. கேட்டதெல்லாம் கொடுப்பவளே கங்கையம்மா நீ அம்மா எங்கள் குறை தீர்த்திடுவாய் எங்க ஊரு எல்லையம்மா அம்மா உன் முகம் பார்க்க 1000 கண் கூடுமம்மா உன் கோவில் சன்னதியில் சங்கடங்கள் தீருமம்மா அம்மா உன் முகம் பார்க்க 1000 கண் கூடுமம்மா உன் கோவில் சன்னதியில் சங்கடங்கள் தீருமம்மா நீ இருக்க கவலை என்ன கருமாறி உமையவளே தீமைகளை தீர்த்திடுவாய் திசையாவும் காப்பவளே அம்மா அம்மா கங்கையம்மா உடனே வருவாய் நீ அம்மா உன்னை விட்டால் யாரம்மா உலகை காக்கும் தாயம்மா அம்மா அம்மா கங்கையம்மா உடனே வருவாய் நீ அம்மா உன்னை விட்டால் யாரம்மா உலகை காக்கும் தாயம்மா. கேட்டதெல்லாம் கொடுப்பவளே கங்கையம்மா நீ அம்மா எங்கள் குறை தீர்த்திடுவாய் எங்க ஊரு எல்லையம்மா உன் பாதம் பணிந்திடவே பாவை நான் பிறப்பெடுத்தேன் இந்த ஜென்மம் போதுமம்மா உன்னை நான் பாடியது வேப்பமரம் அரசமரம் உன் வாசலில் வீற்றிருக்கும் வேண்டி வந்த பக்தருக்கு வேண்டியதை தந்திடுவாய் அனுதினம் உன்னை பாட வந்தேன் அருள்மழையை தூருமம்மா அம்மா உன் புகழென்றும் பேசும் இந்த ஊரம்மா அம்மா அம்மா கங்கையம்மா உடனே வருவாய் நீ அம்மா உன்னை விட்டால் யாரம்மா உலகை காக்கும் தாயம்மா அம்மா அம்மா கங்கையம்மா உடனே வருவாய் நீ அம்மா உன்னை விட்டால் யாரம்மா உலகை காக்கும் தாயம்மா. கேட்டதெல்லாம் கொடுப்பவளே கங்கையம்மா நீ அம்மா எங்கள் குறை தீர்த்திடுவாய் எங்க ஊரு எல்லையம்மா உன் எதிரில் நான் வளர்ந்தேன் உன் அருமை நான் அறிவேன் உன் பெருமை நான் பேசி நாளெல்லாம் வாழ்ந்திடுவேன் உன் திருநீர் பூசிருந்தால் தீய சக்தி நீங்கிடுமே 8 திசையும் உன் பெருமை என் பாட்டு கூறிடுமே உன்னிடத்தில் கேட்க வந்தேன் ஒன்று மட்டும் நானம்மா உன் மகளுக்கு உன்னை விட்டால் துணை இங்கு யாரம்மா அம்மா அம்மா கங்கையம்மா உடனே வருவாய் நீ அம்மா உன்னை விட்டால் யாரம்மா உலகை காக்கும் தாயம்மா அம்மா அம்மா கங்கையம்மா உடனே வருவாய்
கேட்டதெல்லாம் கொடுப்பவளே கங்கையம்மன் நீ அம்மா, எங்கள் குறை தீர்த்திடுவா எங்க ஊரு எல்லையம்மா. கேட்டதெல்லாம் கொடுப்பவளே கங்கையம்மன் நீ அம்மா, எங்கள் குறை தீர்த்திடுவா எங்க ஊரு எல்லையம்மா. நீ இருக்க கவலை என்ன கருமாறி உமையவளே, தீமைகளை தீர்த்திடுவாய் திசையாவும் காப்பவளே.